அபி வந்து ராகவ வந்து காப்பாத்துறாங்க. இந்த சூழ்நிலை ராகவ் வந்து அபிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நான் தான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்க என்னையே நினச்சிட்டு இருந்தீங்க. என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சிங்க. ஆனா நான் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அபி வருத்தம் அடையிறாங்க. இல்ல அபி என்னால தான் தப்பு. நான் தான் வந்து உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். உன்னை சந்தேகப்படுறது ரொம்ப பெரிய தப்பு அபி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அபி வந்து அவரை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு நிம்மதியா இதுக்கப்புறம் நம்ம இருக்கணும். நம்ம 2 பேரும் வந்து சந்தோஷமா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எங்க ஆகாஷ் அனு அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து கேட்குறாங்க ராகவ் கிட்ட, "எப்படி உனக்கு இப்படி ஆச்சு? யார் உன்னை இப்படிலாம் பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோட பிஸ்னஸ் எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்கிற?" அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. "சும்மாவே விடமாட்டேன் அவனை. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க நம்ம அபி. அடுத்து வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராகவ் எப்படி கூட்டின்னு போகிறது, அக்கா கிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் யோசிக்கிறாங்க. நான் பேசிக்கிறேன் அக்கா கிட்ட, ஆனால் நடந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். ஜஸ்ட் வந்து ராகவுக்கு சின்ன ஆக்சிடென்ட் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து முரளி அதிர்ச்சி அடைகிறாரு ராகவை பார்த்து. அவங்க அக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சின்ன ஆக்சிடென்ட் தான்" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா என்கிட்ட சொல்லலை?" அப்படின்னு வருத்தம் அடைகிறாங்க. அடுத்து வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக ஃபங்க்ஷனுக்காக. அப்போ முரளி வந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, செம்ம டென்ஷனாகி ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், நீங்கள் பண்ண வேலை பாரு, இப்போது நம்ம அப்படிலாம் பண்ணோம், இப்போ கடைசியில் அவன் வந்து உயிரோட வந்துட்டான்டா" அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் அபி கேட்டாங்க. கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆங்க. "அட பாவி, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா?" அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாகி வந்து இது விஷயத்த ராகவ் கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து அந்த சாப்பாடை வந்து என்ன பண்ணுறாரு, ஊட்டுறதுக்காக வந்து எடுக்கிறாரு. அப்போ கரெக்டாக தட்டி விடுறாங்க அபி. "இந்த சாப்பாடு என்னடா கலந்த?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலையே" அப்படி சொல்லிட்டு நடிக்கிறாரு. உடனே அபி வந்து, "இவன் ரொம்ப மோசமானவன். இவன் தான் ராகவ இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது மட்டும் கிடையாது, இவ்வளோ நாள் உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தான்" அப்படி சொல்லிட்டு அபி எல்லா உண்மையும் வந்து நம்ம அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, "என் புருஷன் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அபி, நீ தப்பாக புரிஞ்சிருக்கிற." "இல்லை எல்லாம் உண்மைதான்" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல. "உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர், எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன அஞ்சலிம்மா, அம்மம்மா என்ன போய் நீங்கள் சந்தேகப்படுறீங்களே?" அப்படி சொல்லிட்டு, "நான் இப்போவே இந்த நொடியே இந்த உலகத்தில் வாழ விரும்பல" அப்படின்லாம் டைலாக் பேசுகிறாரு. உடனே அஞ்சலி வந்து, "என் தம்பி பொண்டாட்டி நல்லாவே தெரியும். அபியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அபி என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டா. அதே மாதிரி என் தம்பி எனக்கு துரோகம் நினைக்க மாட்டா. உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா?" அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா?" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ உடனே அந்த சாப்பாடு கீழே கொட்டியிருக்கு. அப்போ வந்து அங்கே வந்து சாப்பாடு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து சாப்பாடை முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து, "அட பாவி, குழந்தையும் வந்து என்னையும் வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்ப பார்த்தியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய டென்ஷனாக பலப்பலாம் அறையிறாங்க. "நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, மாதிரி வீட்டை விட்டு வெளியே போடா" அப்படின்ட்டாங்க அஞ்சலி. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "இங்கே பாரு அஞ்சலி, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னை சந்தேகப்படக்கூடாது, உன்னெல்லாம் சந்தேகப்படக்கூடாதா? நீ பண்ண வேலைக்கு நீ இவ்வளோ வேலை பண்ணியிருக்க. அபியை நம்ப வச்சு அவங்க குடும்பத்தையே ஏமாற்றிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மரியாதைங்கிறது போயிடு. அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறது. நான் போக மாட்டேன் அஞ்சலி, நான் இங்கே தான் இருப்பேன். அதெல்லாம் இங்கே இருக்க முடியாது. போறியா பிள்ளை?" அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து அஞ்சலி என்ன பண்ணுறாரு, அப்படியே மடக்கி பிடிக்கிறாரு. "அஞ்சலியே, இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அஞ்சலி என்னோட கையில் இருக்கா. நீங்கள் யாராவது கூட வந்தீங்க, அப்புறம் அஞ்சலி இந்த உலகத்தில் இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து அஞ்சலி பயங்கரமாக அழறாங்க. அப்படியே தள்ளிவிட பார்க்குறாரு. உடனே அந்த டைமில் கரெக்டாக நம்ம அபி வந்து காப்பாற்றிடுறாங்க. உடனே வந்து ராகவ் வந்து அவரை போட்டு நல்லா அடித்து அவரை வந்து போலீஸில் ஒப்படைக்கிறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து அஞ்சலி அழதை பார்த்துட்டு அப்படியே சமாதானம் சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, "இதுக்கப்புறம் நான் அழமாட்டேன். என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே. அந்த அந்த பாவி இங்கே வரவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணுடா" அப்படி சொன்னோன்னே, "இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க.